அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜிடிஆர்பியோடைய வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குண்டான ப்ரூஃப் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பிஜிடிஆர்பியோடைய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ வேகன்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆனுவல் பிளானரை பார்ப்போம். இந்த ஆனுவல் பிளானரை பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி 1915 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பரில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா கண்டிப்பாக 90 டேஸில் எக்ஸாமு கவர்மெண்ட்டு நடத்தியே ஆகணும். ஸோ அதனால தான் 90 டேஸ். ஸோ எக்ஸாம் மாதம் என்ன பண்ணியிருக்காங்க, நவம்பர்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மே நடந்துகிட்ருக்கு, மே முடிய போகுது. ஜூன் ஜூலை இந்த 2 மாதம் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நம்ம யாரெல்லாம் பிஜிடிஆர்பி ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இனிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ வேக்கன்சி குறைவாக இருக்குது, இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலையே, நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, இதுக்கு முன்னாடி நடக்கிற எக்ஸாமே இன்னும் நடக்கலையே, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஸோ பிஜிடிஆர்பி வேக்கன்சியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக சொன்ன தேதிக்கு அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி உண்டான ப்ரூஃப் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டு வந்திருக்கு. ஸோ பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர், ஸோ மேல்நிலைப்பள்ளியோடைய டைரக்டர், எல்லா பள்ளிகளுக்கும் இந்த இதை மெயில் அமைச்சிருக்காங்க. ஸோ எல்லா பள்ளிகளுக்கும் இந்த மெயில் போயிருக்கு, எல்லா மேல்நிலை பள்ளிகளுக்கும் இந்த மெயில் போயிருக்கு. இந்த மெயிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பள்ளிக்கல்வி மேல்நிலை கல்வி பணி அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் உள்ள முதுகலை ஆசிரியர்கள், உடல்நிலை இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயின்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களில் 1/6/2025 அன்றைய நிலவரப்படி நிரப்பத்தகுந்த முதுகலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் விவரங்களை கேட்டிருக்காங்க. ஸோ இதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ இதை நம்ம இயக்குனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா பள்ளிகளுக்கும் அமைச்சு எந்தெந்த பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர்கள் ஸோ காலி பணியிடங்கள் இருக்கோ அந்த பணியிடங்களை கேட்டிருக்காங்க. அப்போ இது கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை எக்ஸாமுக்காக மட்டும்தான் இந்த காலி பணியிடங்களை கேட்டிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி 1/6/2025 நிலவப்படி முதுகலை ஆசிரியர்கள் உடல் கல்வி நிலை 1 மற்றும் கணினி பயின்றுனர் நிலை 1 ஸோ நிரப்பத்தகுந்த காலி பணியிடங்கள் இங்கே பாருங்கள், நிரப்பத்தகுந்தன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, கவுன்சிலிங்காக இதை அமைச்சிருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் கவுன்சிலிங்காக இந்த டீட்டெயில்ஸு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. கிடையாது. இங்கே என்ன கேட்டிருக்கீங்க, இங்கே கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நிரப்பத்தகுந்த காலி பணியிடங்கள் விவரங்களை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது எக்ஸாம் வைக்கிறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காலி பணியிடங்களை இயக்குனர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேகரித்து வராங்க. ஸோ கண்டிப்பாக இதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக படிக்க ஆரம்பித்தோன்னா காலி பணியிடங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நவம்பரில் கண்டிப்பாக எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இனிலேருந்து படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியாது. ஏன்னா பல லட்சக்கணக்கான பேர்கள் எழுதுகிறாங்க. முதுகலை ஆசிரியர்கள் என்பது சும்மா கிடையாது, சரியா? தமிழ்நாடு ஃபுல்லாக பல லட்சக்கணக்கான பேர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த முதுகலை ஆசிரியர்களுடைய எக்ஸாமை தேர்வு எழுதுவாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த லட்சக்கணக்கான பேரில் நமக்கு ஒரு போஸ்டிங் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ மற்றவங்கள விட நம்ம அதிகமாக படித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த போஸ்டிங்கை வாங்க முடியும். ஸோ அதனால் நண்பர்களே, யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் இனிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இனிலேருந்து நம்ம படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.